Hi dear students, welcome to the class. நான் உங்கள் பாலா சார். இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த கான்செப்ட் என்னென்னா, மின்னோட்டத்தை தாங்கிய ஒரு வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் எவ்வளவு காந்தப்புலம் இருக்கும். Magnetic field at a point along the axis of a current carrying circular loop. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ அங்கே கூட நிறைய நான் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை கொஞ்சம் பேர் பண்ணிக்கணும். நிறைய ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் போட வேண்டிய இடத்துல ஸ்மால் ஆர்னு போட்டிருப்பேன். அதை நீங்கள் கொஞ்சம் மைண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. பரீட்சைக்கு மட்டும் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் குறிப்பாக வந்து ஜேஇயில் வந்து இப்போ இந்த வருஷம் செப்டம்பரில் நடந்த எக்ஸாமினேஷனில் இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நான் நடத்த போகிற இந்த டாபிக் பேஸ் பண்ணி ஜேஇயில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ ஜேஇயில் 20 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் இந்த கான்செப்டில் வருதுன்னா இப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த டாபிக் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மின்னோட்டம் தாங்கி செல்லக்கூடிய ஒரு வட்ட வடிவ கம்பிச்சுருள் வந்து என்னவாக செயல்பட போகிறது அப்படின்னு சொன்னால் காந்த இருமுனையாக செயல்படுகிறது. அதான் டாபிக். மின்னோட்ட வளையம் காந்த இருமுனையாக செயல்படுதல். மின்னோட்ட வளையம் இஸ் அ கரண்ட் லூப் ஆர் கரண்ட் கேரியிங் லூப். மின்னோட்ட வளையம் அது ஒரு சர்க்குலர் ஃபார்ம், சர்க்குலர் லூப்பு. அது என்னவா செயல்படுது? காந்த இருமுனையாக செயல்படுது. காந்த இருமுனைனா உங்களுக்கு தெரியும், நார்த் போல் சவுத் போல் இருக்கணும். சரியா? நம்ம ஏற்கனவே அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகிறது அதனுடைய திருப்புத்திறன் என்னவா இருக்கும். இப்போ பார் மேக்னெட்டுக்கு நமக்கு தெரியும், ஒரு சட்டகாந்தம் இருக்குன்னா இப்போ இந்த சட்டகாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இது நார்த்து இது சவுத்து அப்படின்னு சொல்லும்போது இப்போ நமக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த்துலேருந்து சவுத்துக்கு வரும், வெளியில் உள்ளே போகும்போது சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகும்னு நம்ம படிச்சிருப்போம். இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் வெக்டர், காந்த திருப்புத்திறன் வெக்டர் வந்து நம்ம படிச்சிருப்போம், QM × 2L படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இதோட டைரக்ஷன் சொல்லியிருப்போம், எங்கே? சவுத்து டு நார்த்து, சவுத்துலேருந்து நார்த்தில் டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காந்த இருமுனை பார் மேக்னெட் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். ஸோ இங்கே அதே தான். இப்போ இது வந்து ஒரு சர்க்குலர் லூப்னு வச்சுங்க, கரண்ட் கேரியிங் சர்க்குலர் லூப்பு. இப்போ வந்து கரண்ட்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போணுச்சுன்னா, இதை தான் நம்ம வந்து தியரிலையும் படிச்சிருப்போம், அந்த இதில் படிச்சிருப்போம் ப்ரீவியஸ் கொஸ்டினில். அங்கே நான் சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்படி சொல்லியிருப்பேன், அதாவது கரண்ட் டைரக்ஷன் நீங்கள் கட்ட விரலை வைங்க அப்படின்னா இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு மேல் நோக்கி போகுது. ஏன்னா அப்படி தான் பார்த்துருப்போம் நம்ம. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேல் நோக்கி தான் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். நம்ம வந்து இது வந்து நம்ம பார்த்துருப்போம், டிபி சைன் ஃபை அப்படின்னு பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது வந்து ஜெட் ஆக்சிஸ், அப்போ வந்து ஜெட் டிஸ்டன்ஸில் இது கே கேப். சரியா? இது நம்ம பார்த்துருப்போம் இந்த டைரக்ஷனில். அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்போ இங்கேருந்து இங்கே போகுதுன்னா இது வந்து நார்த்து, இது வந்து சவுத்துன்னு சொல்லியிருப்பேன். அங்கே புரிதலுக்காக நான் சொல்லியிருப்பேன் நார்த்துலேருந்து சவுத்துக்கு போகுதுன்னு. பட் இன்ஃபேக்ட் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து காந்த இருமுனையாக செயல்படுது. அப்போ அதனுடைய திருப்புத்திறனை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இதில் மேலே என்ன இருக்கும் கீழே என்ன இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இதோடைய டாப் எண்டு வந்து என்னவாக இருக்குன்னா நார்த் போலாக இருக்கும், கீழே உள்ள எண்டு வந்து சவுத் போலாக இருக்கும். உங்களுக்கு டவுட் வரும், எப்படி சார் சொல்கிறீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா நார்த்துலேருந்து சவுத்துக்கு போகலையே, மேக்னெட்டிக் ஃபீல்டு சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இன்ஃபேக்ட் என்னென்னா இதே மாதிரி தான் இது. ஆக்சுவலாக டாப் எண்டு நார்த்தில் இருக்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் வந்து நார்த்துலேருந்து சவுத்துக்கு போகுது. பட் காயிலுக்குள்ளர போகும்போது, லூப்புக்குள்ளே போகும்போது அது சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகுது அப்படிங்கிறதான் வந்து புரிதல். ஸோ தட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட். நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, மேலே வந்து நார்த்து, ஏன்னா கரண்ட்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகிறதுனால மேலே நார்த்து, அப்போ வெளியில் வந்து நார்த்து டு சவுத்து வரும், பட் உள்ளுக்குள்ளே வந்து சவுத்து டு நார்த்து போகும். இஸ் இட் கிளியர்? ஓகே, இது ஒரு விஷயம். இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் வந்து ஒரு ரூல் சொல்கிறாங்க. என்ன ரூல் சொல்கிறாங்கன்னா, மேக்ஸ்வெல் இந்த ரைட் ஹேண்டட் தம்ப் ரூல். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹோல்டு த, நான் முதல்ல சொன்னது தான், ஹோல்டு த, அதாவது இதை வந்து இந்த இந்த லூப்பை வந்து நீங்கள் மற்ற ஃபிங்கர்ஸ், ரைட் ஹேண்டோடைய மற்ற விரல்களை கொண்டு நம்ம ஏதாவது ஹோல்டு பண்ணணும். இப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி பிடிக்கணும். அப்போ தம்பு ரெப்ரசன்ட் த டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது வந்து கிளியர். ஸோ இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி காமிக்கும். ஏன்னா இது ஆன்டி கிளாக் வைஸில் கரண்ட்டு போகுது, கிளாக் வைஸில் போனால் கீழே வரும்.
ஆனால் காந்த இருமுனை திருப்பத்தினுடைய வெக்டர் எப்படி இருக்கும்? இங்கே எப்படி சொல்லியிருக்கிறோம்? சவுத்து டு நார்த்து. அப்போ சவுத்து டு நார்த்துனா இங்கேயும் நமக்கு காந்த இருமுனை திருப்புத்திறன் வந்து சவுத்து டு நார்த்து போகணும். கீழே இருந்து இப்போ மேலே நோக்கி அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வெக்டர் வந்து இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனுடைய மதிப்பு இந்த கரண்ட் கேரியிங் லூப்புக்கு, இப்போ அது வந்து பார் மேக்னெட்டுக்கு சொல்லியிருக்கோம். அதே வந்து கரண்ட் கேரியிங் லூப்புக்கு வந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் நம்முடைய கொஸ்டினாக இருக்க போகுது. அதுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கொஸ்டினை வந்து எடுத்துக்கிறோம். இப்போ எண்டு ரூல்னு ஒரு ரூல் இருக்குது, முனை விதின்னு ஒரு விதி இருக்குது. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா இன்னும் கிளியராக எது நார்த்து சவுத்துங்கிறது இன்னும் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்களேன், இப்போ இது வந்து ஒரு சர்க்குலர் லூப். இட் மேபி என்னது, இட் மேபி எ காயில், இந்த மாதிரி இருக்கலாம். கம்பி சுருள் நிறையா இருக்கக்கூடிய லூப்ஸாக கூட இருக்கலாம். இந்த லூப்ஸில் நான் ஃபஸ்ட்டு டேர்ன் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிக்கிறேன், ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிக்கிறது ஃபஸ்ட்டு லூப். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய சர்க்குலர் லூப்ஸ் இருக்குது இந்த காயிலில். நான் உங்களுக்கு காமிச்சிக்கிறது ஃபஸ்ட்டு லூப்பு. அப்போ இந்த எண்டு என்னவாக இருக்க போகுது, இந்த எண்டு என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்கிறது தான் எண்டு ரூல், முனை விதின்னு சொல்கிறோம். இப்போ சப்போஸ் கரண்ட்டு வந்து இப்படி போகுதுன்னா இது என்ன டைரக்ஷன்? இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், கடிகார முள் சுழலக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் போகுது. அப்போ என்ன பண்ணுங்கள், இதுக்கு பேரலாக இந்த கர்வை ஒட்டியே நம்ம வந்து ஒரு ஆரோ மார்க் ஃபஸ்ட்டு போட்டுங்க. இப்படி போடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது டவுன்வர்டாக இருக்கா, அதை வந்து என்ன பண்ணுங்கள், இப்படி போடுங்க. இப்போ இந்த எண்டையும் இந்த டெய்லையும் இந்த டெய்லையும் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். என்ன நம்பர் கிடைக்குது? நார்த்தா? அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் கரண்ட்டு போணுச்சுன்னா டாப் எண்ட் என்ன, ஃப்ரண்ட் எண்ட் என்ன? அப்போ நார்த்து. அப்போ இந்த பக்கம் சவுத்து. புரியுதா? அப்போ இது நார்த்து, இது சவுத்து. எப்படி போனால் கரண்ட்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் கரண்ட்டு போணுச்சுன்னா, அப்போ அது இப்படி வரணும், கரண்ட்டு இப்படி போகணும். அப்படின்னா இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் வந்து எப்படி போகும்? நார்த்து டு சவுத்து போகும். ஆனால் உள்ளுக்குள்ளார சவுத்து டு நார்த்து போகும். இட் வில் ரிசம்பிள் ஏ பார் மேக்னெட். பார் மேக்னெட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் கிடைக்கும். சார் இப்படி பார்த்தா, ஒருவேளை கிளாக் வைஸில் போகுதுன்னு வச்சுங்க, கரண்ட் இப்படி போகுது. ஸோ இங்கே ஆரோ மார்க் இப்படி மாறுது, இங்கே இப்படி மாறுது, கரண்ட் இப்படி போகுதுன்னு வச்சுங்க. அப்போ அதே தான், இதுக்கு பேரலாக ஒரு ஆர்க் போடுங்க, இதுக்கு பேரலாக ஒரு ஆர்க் போடுங்க. ஸோ இப்படி வருதா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்ன எழுத்து கிடைக்கிது? எஸ் கிடைக்குதா? எஸ் கிடைக்குதா? அப்போ பக்கத்தில் நியர் எண்டு வந்து உங்களுக்கு சவுத்து, லாங் எண்டு வந்து உங்களுக்கு நார்த்து, அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அப்படிங்கிற அந்த கரண்ட்டோட டைரக்ஷன் தான் நம்மளோட போல் ஆஃப் த மேக்னெட்டை வந்து இங்கே மேக்னெட்டிக் லூப் வந்து மேக்னெட்டிக் டைபோல் ஆக்ட் பண்ணும்போது அது என்ன போல் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது வந்து டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட்டு, மின்னோட்டத்தினுடைய திசை அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இஸ் இட் கிளியர்? ஓகே. இப்போ இன்னும் சுருக்கமாக ஞாபகம் எப்படி வச்சுக்கிறது சார் அப்படின்னா, ஸ்கேன் அப்படிங்கிற வேர்டு ஞாபகம் வச்சுங்க. ஸ்கேன் அப்படின்னு ஒரு வேர்டு, ஸ்கேன் அப்படிங்கிற வேர்டு, இதை ரெண்டாக பிரிச்சுருங்க. இப்போ என்னது? SCAN. ஏஎன் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் கரண்ட்டு போணுச்சுன்னா நியர் எண்டு நார்த்து போல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கிளாக் வைஸில் இது இப்படி வரணும், இது இப்படி போகணும். கிளாக் வைஸில் கரண்ட்டு போணுச்சுன்னா நியர் எண்டு சவுத் போல். சரியா? இதுக்கு மேலே வந்து சிம்பிளாக வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸில் கரண்ட்டு போகுதுன்னா நியர் எண்ட் என்னன்னு டக்குன்னு சொல்லலாம். ஸ்கேனில் ஏஎன் வருது. ஏன்னா ஆஃப்டர்நூன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி வச்சுக்கலாம், இல்லை எப்படி உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுங்க, உள்வாங்கிக்கிங்க. அப்போ ஆஃப்டர்நூன் அப்படின்னா ஏஎன், அதில் ஏங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ், அது நியர் எண்டு வந்து நார்த் போல். கம்ப்யூட்டர் சயின்ஸு சிஎஸ், அதில் வந்து கிளாக் வைஸ் கரண்ட்டோட டைரக்ஷன், அப்போ நியர் எண்டு வந்து சவுத் போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். உங்களுக்கு என்னோட டீச்சிங் உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் புரியுது சார், அண்டர்ஸ்டாண்ட் சார் போடுங்க. அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, அதெல்லாம் தெரியுது. ஒரு கமெண்ட், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எத்தனையோ கமெண்ட்ஸு எதுக்கோ நம்ம போடுறோம். ஸோ ஒரே ஒரு கமெண்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா தட் வில் கிவ் மீ பாசிட்டிவ் எனர்ஜி டு டூ கண்டினியூவஸ்லி வித் கிரேட்டர் எஃபர்ட்டு. என்னால் வந்து அடுத்தடுத்து முயற்சியை நான் எடுத்து செய்ய முடியும். அது வந்து எனக்கு ஒரு டானிக் மாதிரின்னு வச்சுங்களேன்.
ஸோ அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, புரிஞ்சது சார் அண்டர்ஸ்டுட் சார்னு ஒரு கமெண்ட்டு போடுங்க. அது ஒரு நீங்கள் செலவழிக்கிற ஒரு 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 30 செகண்ட்ஸ் அல்லது 1 மினிட் ஆகும் அதுக்கான அந்த நீங்கள் பண்ணக்கூடிய அந்த செலவு, அவ்வளோதான். ஓகே, அதை செய்யுங்க தயவு செஞ்சு. கட்டாயப்படுத்தலை, உங்கள் விருப்பம் இருந்தால் செய்யுங்க. ஓகே, இப்போ மின்னோட்ட வளையம் ஒரு காந்த இருமுனையாக எப்படி செயல்படுது? கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப், ஹவ் இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ மேக்னெட்டிக் டைபோல் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். நாம் பார்க்க போகிறது என்னென்னா அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வி ஹேவ் சீன் ஒரு மின்னோட்டம் தாங்கி செல்லக்கூடிய ஒரு வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சுக்கோட்டில் Z தொலைவில் எவ்வளவு காந்தப்புலம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். μ0 டிவைடட் பை 2π. நான் வந்து இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து நான் 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். n = 1 அந்த ஏன்னா அந்த ஃபார்முலா n இருக்கும். இங்கே n ஐ ஹேவ் சோசன் 1. அப்போ ni என்ன வரும்? μ0 ni பை 2rன்னு வருமா? n நான் விட்டுறேன். ஸோ μ0 i டிவைடட் பை 2 μ0 ni என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? μ0 ni விட்டுருங்க. ஸோ μ0 பை 2π, பை வராது சார். μ0 n வராது, i இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2 k கேப்னு வருமா? செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரே ஒரு விஷயம் கவனிக்கலைங்க, எண்ணை வந்து நான் வந்து எடுத்துக்கல. ஸோ எண் வந்து நான் ஒரே ஒரு டேர்ன் இருக்கிற மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ n = 1 நான் போட்டேன் அப்படின்னு சொன்னால் μ0 i ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் பவர் 3/2 நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது இப்போ இதை வந்து அப்ராக்சிமேட் பண்ண போகிறேன். என்ன அப்ராக்சிமேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, when z is far greater than r, நம்ம எடுத்துக்கக்கூடிய புள்ளி, நம்ம எந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறோம் அது லாங் டிஸ்டன்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த அப்ராக்சிமேஷன் தான் நீங்கள் பார் மேக்னெட்லேயும் போட்டிருப்பீங்க. ஸோ when z is very greater than r அப்படின்னா r வந்து என்னவா அர்த்தம்? ஆர் ஸ்கொயர் வந்து ஃபார் லெஸ் தேன் z ஸ்கொயர், அப்படி தான் அர்த்தம். அப்போ r வந்து புறக்கணிக்கத்தக்க அளவிற்கு மிகச்சிறிய மதிப்பு, இட் கேன் பி நெக்லிஜிபிள் அப்படின்னா ஆர் ஸ்கொயரை நீங்கள் விட்டுருங்க. ஸோ அப்போ b வெக்டர் = என்ன கிடைக்கும்னா μ0 i r ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு z ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2 இன்ட்டு k கேப். k கேப் வந்து டைரக்ஷன். ஓகே, அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடுது. ஸோ அப்போ பியோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா μ0 i r ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு என்ன கிடைக்குது? z கியூப்னு கிடைக்குது. μ0 i r ஸ்கொயர் டிவைடட் பை 2z கியூப். இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரிசல்ட். ஓகே, இப்போ ஐ ஹாவ் டு கம்பேர் வித் ஏ பார் மேக்னெட். பார் மேக்னெட்டில் ஆக்சிஸில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குதோ அதோட நான் வந்து இப்போ இதை கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ அங்கே வந்து பை இருக்கும் இல்லையா? என்ன சொல்ல போனால் அங்கே μ0 பை 4πன்னு இருக்கும். அதனால் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை முதல்ல ஐ வில் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. ஸோ 2ஆல் பெருக்கி 2ஆல் அதுக்கு முன்னாடி பையால் மல்டிப்ளை பண்ணி பையால் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ என்னாகும்? μ0 i பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2π z கியூப், ரைட்டா? 2π z கியூப். இப்போ இந்த லூப்பில் ரேடியஸ் ஆர் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயருங்கிறது என்ன? ஏரியா ஆஃப் த லூப். ஸோ கே கேப் டைரக்ஷன். ஸோ ஏ வந்து அப்போ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னா பி வெக்டர் = என்ன கிடைக்கும் பாருங்கள்? μ0 i இன்ட்டு ஏ டிவைடட் பை 2π z கியூப் இன்ட்டு கே கேப். ஆம் ரைட்? பட் கான்ஸ்டன்ட்டில் மட்டும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே μ0 பை 4π இருக்கும், இங்கே μ0 பை 2π இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ பி வெக்டர் = μ0 2ia டிவைடட் பை 4π இன்ட்டு z கியூப். ஆக்சுவலாக இந்த μ0 பை 4π நம்ம அது எப்போவுமே தனியாக தான் எழுதணும், இது கான்ஸ்டன்ட்டு. 2ia பை z கியூப் இன்ட்டு கே கேப். ஆம் ரைட்? ஸோ திஸ் இஸ் த magnetic field at a distance z after approximation. இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. பார் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் புக்கில் வந்து சமன்பாடு 3.14 இருந்துன்னு இருக்கும். நீங்கள் பரீட்சையில் அப்படிலாம் எழுதக்கூடாது. சமன்பாடு 3.14 எங்கே போய் தேடுறது? அப்படி கிடையாது. சட்ட காந்தத்தினுடைய அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் காந்தப்புலம், அப்படி தான் எழுதணும் நீங்கள் பரீட்சையில் எழுதும்போது.
சட்ட காந்தத்தின் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் காந்தப்புலம். மேக்னெட்டிக் ஃபீல்டு at a point along the axis of a bar magnet is given by what is that? B is equal to mu naught by 4 pi 2 pm vector. அது magnetic dipole moment for the bar magnet. Magnetic dipole moment vector divided by அங்கே என்ன வரும், r cube வரும் into இது வந்து ஆக்சுவலாக பிஎம் கேப் அந்த இது இருக்கும் இல்லையா, பிஎம் கேப்பை தான் நம்ம வந்து பிஎம் வெக்டர்னு போட்டிருப்போம். ஸோ அதனால் இதுவும் வெக்டர் குவான்டிட்டி தான். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ இதனுடைய எண் மதிப்பை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎம் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், μ0/4π μ0/4π இருக்குது. டிஸ்டன்ஸ் கியூபுக்கு டிஸ்டன்ஸ் கியூப் இருக்குது. இங்கே இசட் கியூப் அங்கே ஆர் கியூப், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ போத் ஆர் ஈக்குவல் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐஏன்னு இருக்குது, 2க்கு 2 அப்படியே இருக்குது. இங்கே பிஎம் இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது, ஐஏ இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் பிஎம், பார் மேக்னெட்டில் பிஎம் இருக்க வேண்டிய இடத்துல, பார் மேக்னெட்டில் நம்ம வந்து ஒரு பாயிண்டில் ஆக்சிஸில் மேக்னெட்டிக் டைபோல் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலாவில் பிஎம் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன இருக்குங்க, கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப்புக்கு அதே ஃபார்முலாவில் ஐஏன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் வாட் வி கேன் சே பிஎம் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ. சொல்கிறது புரியுதா? அப்போ ஒரு கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப் வந்து இட் பிஹேவ்ஸ் லைக் ஏ மேக்னெட்டிக் டைபோல், ஒரு காந்த இருமுனையாக செயல்படுகிறது. அதனுடைய காந்த இருமுனை திருப்புத்திறன், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ஏரியா ஆஃப் த லூப். அந்த மின்னோட்டம் பாயும் கம்பிச்சுருளுடைய பரப்பையும் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தையும் பெருக்கினால் கிடைக்கக்கூடிய பெருக்கல் பலனுக்கு சமம். திஸ் இஸ் ஆல்சோ ஏ வெக்டர் குவான்டிட்டி. அப்போ என்ன பண்ணுறோம், பிஎம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஐ வந்து ஸ்கேலார் போட முடியாது, ஆனால் ஏரியா வந்து வெக்டார். இப்போ புரியுதா? இப்போ திஸ் இஸ் த வெக்டர் குவான்டிட்டி. அப்போ டைபோல் மொமெண்ட் வெக்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுங்க, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இப்போ ஜேஇயில் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி, இப்போ இது வந்து சர்க்குலர் லூப் அப்படின்னா, இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் கரண்ட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், மேலே இருக்கிற எண்டு வந்து என்ன எண்டு, நார்த் போல், கீழே இருக்கிற எண்டு வந்து சவுத்து. அப்போ இங்கேருந்து இங்கே போகும்னு சொல்லியிருக்கோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கேருந்து இங்கே போகுது, தளத்துக்கு செங்குத்தாக போகுது. அப்போ இந்த பிஎம் வெக்டர் எப்படி போகுது, பிஎம் வெக்டரும் சவுத்து டு நார்த்து போகுது, சவுத்து டு நார்த்து போகுது. அப்போ இந்த டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வெக்டருடைய டைரக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் டிஸ்கஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ இதில் என்ன இருக்குன்னா, ஆன்டி கிளாக் வைஸில் கரண்ட்டு போனால் அப்போ இந்த இதில் வந்துடும். ஸோ இதை ஹோல்டு த ஃபிங்கர்ஸ் அப்படின்னா தம்ப் ரெப்ரசன்ட் தி தம்ப் ரெப்ரசன்ட் த டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வெக்டர். காந்த இருமுனை திருப்புத்திறனுடைய திசையை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஓகே, இதை கொஞ்சம் நான் வந்து என்ன பண்ணுறேன், செகண்ட் பார்ட்டில் இதை எலக்ட்ரானுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ கரண்ட்டுனா என்னது, அதில் வந்து எலக்ட்ரான்ஸ் தானே ஃப்ளோ ஆகுது. அப்போ ஒரு சுற்றுவட்ட பாதையில் வரக்கூடிய எலக்ட்ரானுக்கு காந்த இருமுனை திருப்புத்திறன் என்ன இருக்கும். ஸோ வாட் இஸ் த, இது புரியுதாப்பா, இஸ் இட் கிளியர்? ஓகே, இது ஃபஸ்ட்டு பார்ட். இதுவே வந்து என்ன பண்ணலாம், ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். நான் 2 5 மார்க் கொஸ்டினையும் சேர்த்து ஒரே வீடியோவில் கொடுத்துட்றேன். நம்ம அடுத்து பார்க்க போகிறது எலக்ட்ரானின், என்ன எலக்ட்ரானின், ஆர்பிட்டாலில் சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரானின், சுற்றி வரும் எலக்ட்ரானின், சுற்றி வரும் எலக்ட்ரானின், இதில் நிறைய 1 மார்க் கொஸ்டின் இருக்குப்பா, நல்லா பார்த்துங்க. சுற்றி வரும் எலக்ட்ரானின் காந்த திருப்பு திறன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். In fact, we are going to find out the magnetic moment of an electron which is revolving in a circular path. Okay. இப்போ so this is our circular path of electron. So இது nucleus, இது origin, இது radius of the orbit, electron இங்கே இருக்குது, electronோட mass m, it revolves with the velocity v in anti-clockwise direction. Okay, இது வெக்டர் குவான்டிட்டி நமக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரான் வந்து ஒரு சுற்றுவட்ட பாதையில் வரும் பொழுது
இந்த மின்னோட்ட இந்த சுற்றுவட்ட பாதையை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோம்? ஒரு மின்னோட்ட வளையமாக நாம் கருதுகிறோம். அப்போ இந்த மின்னோட்ட வளையம் ஒரு காந்த இருமுனையாக செயல்படும். இந்த காந்த இருமுனைக்கு நமக்கு திருப்புத்திறன் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னு தெரியும். அதனுடைய திசை வந்து இப்போ இந்த எலக்ட்ரானுடைய காந்த திருப்புத்திறன், ஏன்னா எலக்ட்ரான் வந்து இப்போ போகிறதுனால தான் இது வந்து மேக்னெட்டிக் டைப்போலாக இருக்குது. அப்போ எலக்ட்ரானுடைய காந்த இருமுனை திருப்புத்திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய திசை வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். இப்போ சி கரண்ட்டு, இப்போ இது வந்து சுற்றுவட்ட பாதையில் எலக்ட்ரான் போகிறதுனால நமக்கு வந்து கரண்ட்டு கேரியிங் லூப்பாக இதை கன்சிடர் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக இதில் கரண்ட்டு போகலை, எலக்ட்ரான் தான் போகுது. இப்போ எலக்ட்ரான் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகுது அப்படின்னா கரண்ட் வந்து எப்படி போகிறதா அர்த்தம்? கிளாக் வைஸாக போகிறதா அர்த்தம். யூ கிளியர்? ஓகே. அப்போ கரண்ட்டு கிளாக் வைஸாக போணுச்சுன்னா இப்படி போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? கரண்ட்டு வந்து அப்போ ஐ ஹோல்டு திஸ் ஃபிங்கர்ஸ் லைக் திஸ், கரண்ட் எப்படி போகுதுன்னு அர்த்தம் கிளாக் வைஸ். அப்போ நான் இப்படி வச்சேன்னா தம்ப் ரெப்ரசன்ட் டவுன்வர்ட்ஸ். அப்போ இந்த காந்த இருமுனை உருவாக்கக்கூடிய காந்த இருமுனை திருப்புத்திறன் வெக்டர் வந்து எங்கே போகுது? டவுன்வர்டாக போகும். அதனால யோசிச்சுக்கேன். ஐ ரெப்ரசன்ட் திஸ் ஆஸ் மியூ எல். மியூ எல்லுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் திஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் அன் எலக்ட்ரான் விச் இஸ் ரிவால்விங் இன் த சர்க்குலர் ஆர்பிட். அப்போ இது டவுன்வர்டாக போகுது. இஸ் இட் கிளியர்? ரைட். அப்போ I is equal to Q by T ஃபார்முலா தெரியும் நமக்கு. மின்னோட்டம், இங்கே மின்னோட்டம் வந்து எலக்ட்ரான். ஸோ ஒரு எலக்ட்ரான் NEயில் N1, சுற்றுக்காலம் T அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எலக்ட்ரானுடைய திசைவேகம் என்ன? திசைவேகம் வந்து அல்லது வேகம் கண்டுபிடிச்சிங்கன்னா கடந்த தொலைவு 2πr, அதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் T. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கரண்ட்டை வந்து இப்படி எழுதலாம் இல்லையா? ஸோ -E டிவைடட் பை Tக்கு பதிலாக 2πr by Vன்னு எழுதலாம். அப்போ நமக்கு -EV டிவைடட் பை 2πrன்னு கிடைக்குது. திஸ் இஸ் வாட் யுவர் கரண்ட். ஸோ மின்னோட்டத்தினுடைய மதிப்பு நமக்கு கிடைச்சிருது. இப்போ இந்த இப்போ இதிலேருந்து T வந்து கண்டுபிடிச்சிடும். T வந்து 2πr by Vன்னு எழுதிக்கலாம். அந்த ஸ்டெப்பு கூட கொடுத்துருக்குறாங்க. ஸோ T வந்து 2πr by Vன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ T இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -EV by 2π, இது வந்து கரண்ட்டோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மியூ எல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சோம்? இப்போ போன கேஸில் வந்து PM is equal to I into ஏன்னு கண்டுபிடிச்சோமா? இந்த PM தான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மியூ எல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ மியூ எல்லுங்கிறது I into A. ஓகே. ஸோ திஸ் மியூ எல் இஸ் ஆல்சோ a vector quantity because area is a vector quantity. It is perpendicular direction. ஏரியா வெக்டர்னா என்னது? ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் தான் ஏரியா வெக்டர். ஸோ மியூ எல் இஸ் ஈக்குவல் கரண்ட். வாட் இஸ் யுவர் கரண்ட்? -EV டிவைடட் பை 2πr இன்டு யுவர் ஏரியா. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் திஸ்? இதோட ஏரியா என்ன வரும்? πr² இன்டு πr². ஓகேவா? ஓகே. அப்போ என்ன ஆகுது? π கேன்சல், r கேன்சல். வாட் இஸ் யுவர் ஆன்சர்? -EVr divided by 2. This is what your magnetic moment of an electron. -EVr by 2. ஓகே. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை மாடிஃபை பண்ணுறேன். என்ன மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டில் வருது இல்லையா, சுற்றி வருது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன இருக்கும்? ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், கோண உந்தம் இருக்கும். ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? MVR, R cross P. அப்போ ஆங்குலர் மொமெண்டத்தோட டைரக்ஷன் என்ன வரும்? இப்போ இன்னொரு படம் போட்டுக்கிறோம். இப்போ இது வந்து ரேடியஸ், எலக்ட்ரான் இப்படி போகுது, இதோட வெலாசிட்டி V, இதோட மாஸ் M, எலக்ட்ரான் போகுது. அப்போ திஸ் இஸ் மை டைரக்ஷன். ஏன்னா கரண்ட்டு வந்து எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸில் போகிறதுனால கரண்ட்டு கிளாக் வைஸில் போகுது. கரண்ட்டு கிளாக் வைஸில் போணுச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் டவுன்வர்ட்ஸ். மேக்னெட்டிக் மொமெண்ட்டு டவுன்வர்ட்ஸ். ஓகே. ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் கிளாக் வைஸில் கரண்ட்டு போணுச்சுன்னா இப்படி கரண்ட்டு வந்து இப்படி போகுது, இப்படி போகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டவுன்வேர்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு டவுன்வேர்டு அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லூப்புக்குள்ளே எப்படி வரும்? சவுத்து டு நார்த்துன்னா மேலே சவுத்து கீழே நார்த்து. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டு சவுத்து டு நார்த்து, டவுன்வேர்ட்ஸ் தான். கரெக்டு. புரியுதா? ஸோ அந்த கம்பேரிசனோட நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ வாட் ஐ ஆம் சேயிங் புரியுதா உங்களுக்கு? இப்போ கிளாக் வைஸில் கரண்ட்டு போகுதுன்னு சொல்கிறேன். கிளாக் வைஸில் கரண்ட்டு போணுச்சுன்னா நீங்கள் வந்து இப்படி போகுதுன்னு அர்த்தம். அப்போ இப்படி விரலை இப்படி வச்சிங்கன்னா மற்ற விரல் கீழே காமிக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மேலேருந்து கீழே வருதுன்னா நீங்கள் மேலே நார்த்து கீழே சவுத்துன்னு புரிஞ்சிக்கக்கூடாது. அது வெளியில்
உள்ளுக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு சவுத் டு நார்த்து தான் வரணும். அப்போ சவுத் டு நார்த்து வரதுனால மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? எப்போதுமே பார் மேக்னெட்டில் சவுத் டு நார்த்து. அப்போ இதுதான் டைரக்ஷன். ஆனால் இங்கே ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் டைரக்ஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆர் கிராஸ் பி. எது ஆறு? இதுதான் ஆறு. ஏ கிராஸ் பியோட டைரக்ஷன் எப்போதுமே அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இது ஆர், மொமெண்டம் பி. மொமெண்டம் வெக்டர் என்ன? வெலாசிட்டி இப்படி தானே போகுது. அப்போ எப்படி வேணால் பாருங்கள், இப்படி வருது. ஸோ இது ஆறு, இது பி அப்படின்னா இது என்ன ஆகுது? இந்த மாதிரி காமிக்குது. சப்போஸ் வளையம் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, இப்படி இருந்தால் வளையம், அப்போ இப்படி இருந்தால் வளையம் இப்படி தான் காமிக்குது, உங்களை நோக்கி வருது. ஆனால் நான் இதுக்கு ஆப்போசிட்டுங்கிற மாதிரி நம்ம இப்போ காமிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ வளையம் ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னா, வளையம் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இது ஆறு, இது ஆறு, இதை என்ன பண்ணணும்? இப்படி வச்சுங்க. ஆறு இப்படி இருக்குது, இதை மடக்குங்க. மடக்குனீங்கன்னா அது மொமெண்டம் வெக்டரு. ஸோ ஏன்னா எலக்ட்ரான் இப்படி போகுது, எலக்ட்ரானோட வெலாசிட்டி இப்படி இருக்குது. அப்போ அதோட மொமெண்டம் டைரக்ஷன் வந்து வெலாசிட்டியோட டைரக்ஷன் தான் மொமெண்டமோட டைரக்ஷன். பிகாஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் எம் இன்ட்டு வி வெக்டர். அப்போ எலக்ட்ரானுடைய திசைவேகம் எப்படி இருக்குமோ அந்த திசையில் தான் மொமெண்டம் வெக்டர் இருக்கும். அப்போ ஆர் இப்படி இருக்கும், பி இப்படி இருக்கும். அப்போ கட்ட விரல் மேல் நோக்கி காமிக்குது. அப்போ இதோட ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்குன்னா மேல் நோக்கி இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஆங்குலர் மொமெண்டம் வெக்டர். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்டு? அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பின்னா எல்லோட எண் மதிப்பு எழுதுனேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எம் இன்ட்டு வி இன்ட்டு ஆர், மொமெண்டம் எம்பி இன்ட்டு ஆர். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுங்களேன், இது ஒரு ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுங்க, இதை ரெண்டுன்னு வச்சுங்க. ரைட், நவ் கம் டு திஸ் பாயிண்ட். இந்த ஒன்றாவது ஈக்குவேஷனை ஜஸ்ட் மாடிஃபை பண்ணுறேன். மியூஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இதை எம்மால் மல்டிப்ளை பண்ணி எம்மால் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் இ இன்ட்டு எம் இன்ட்டு விஆர் டிவைடட் பை 2m. இதில் என்ன பண்ணிடலாம்? இந்த எம்பிஆரை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. எம்பிஆரோட வேல்யூ எல்லு. அப்போ வாட் இஸ் த மியூஎல் வெக்டர்? மியூஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற எம்பிஆருக்கு பதிலாக எல் வெக்டர் போட்டிங்கன்னா மைனஸ் இ பை 2m into L vector. What is L vector? It is an angular momentum of electron. Electron உடைய கோண உந்த வெக்டர். What is mu L vector? It is the magnetic moment of the electron. நடுவில் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஆங்குலர் மொமெண்டமோட டைரக்ஷனோ மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷனோ ஆப்போசிட். காமிச்சிருக்கமா இல்லையா? We have shown here magnetic moment downwards, angular momentum upwards. அப்போ என்ன இருக்குது? ஒன்றுக்கொன்று எதிரான திசையில் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். தட் இஸ் இண்டிகேட்டட் பை த நெகட்டிவ் சைன். இஸ் இட் கிளியர்? நவ் வி டேக் த மேக்னிடியூட் ஃபர்ஸ்ட். இப்போ இதோட எண் மதிப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா மியூ எல் இஸ் ஈக்குவல் டு இ பை 2m இன்டு எல். திஸ் எக்ஸ்பிரஷன் ஹேஸ் சம் சிக்னிஃபிகன்ஸ். என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா இந்த எல்லை கொண்டு வந்து இங்கே டிவைட் பண்ணுங்கள். ஸோ மியூ எல் டிவைடட் பை எல் is equal to E by 2m, which is equal to a constant. இது ஒரு மாறிலி. ஏன் கான்ஸ்டன்ட்டு? ஈங்கிறது எலக்ட்ரானுடைய சார்ஜ், எம்ங்கிறது எலக்ட்ரானுடைய மாஸ். இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்படின்னா மியூஎல் பை எல் இஸ் அ கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. இது என்ன சார் புதுசாக இருக்குது வேர்டு? கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோனா சுழல் காந்த விகிதம். ஏன்? எலக்ட்ரான் இஸ் அ மேக்னெட் மாதிரி வச்சுக்கங்களேன். அப்போ அது வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு? இட் இஸ் ரிவால்விங். அது சுழன்று கொண்டிருக்கிறது, சுற்றி வருது. அட் த சேம் டைம் அது வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸோட ரேஷியோவாக நமக்கு கிடைக்குது. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டு பர் என்னது ஆங்குலர் மொமெண்டமாக கிடைக்கிறதுனால அந்த ரேஷியோவுக்கு பேர் சுழல் காந்த விகிதம் என்று சொல்லுகிறோம். அது கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. இட்ஸ் வேல்யூ இஸ் இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். E by 2m கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரானுடைய சார்ஜ் 1.6 into 10 to the power of minus 19 divided by 2, மாஸோட வேல்யூ 9.1 into 10 to the power of minus 30, 9.1 into 31 இல்லையா? 31 கிலோகிராம். 9.1 into 10 to the power of minus 31 கிலோகிராம். எஸ், 9.11 போட்டுக்கலாம், 9.1 போட்டாலும் சரி. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். பட் இதை விட ஈஸியஸ்ட் மெத்தடும் இருக்குது. இ பை 2 இ பை எம்ங்கிறது நம்ம வந்து செகண்ட் வால்யூமில் படிப்போம். இ பை எம் வேல்யூ என்ன அப்படின்னா எலக்ட்ரானோட இ பை எம் வேல்யூ வந்து 1.7592 into 10 to the power of
11 கூலும் பர் கிலோகிராம். கூலும் பர் கிலோகிராம். ஏன்னா சார்ஜோடைய யூனிட் வந்து கூலும், மாஸோட யூனிட் கிலோகிராம். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். என்ன கிடைக்கும் அப்போ? 0.8, 15, 7 2s are 14, 9 2s are 18. ஸோ 0.879 into 10 to the power of 11. ஸோ இதை சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதுனா 8.79, 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 10 to the power of 10 வரும். ஆர் இட் கேன் பி written as 8.8 into 10 to the power of 10. 8.8 புக்கில் வந்து நீங்கள் 8.78 into 10 to the power of 10 கூலும் பர் கிலோகிராம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதையே கூட அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கலாம். 8.79 into 10 to the power of 10 unit is coulomb per kilogram. So this is what your gyromagnetic ratio value, and one more quantity is there. இப்போ வந்து நீல்ஸ் போர் அப்படிங்கிறவருடைய அந்த அணுமாதிரி படிவத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து நிலையான பாதையில் ஸ்டேபிள் ஆர்பிட்டில் வரணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரானுடைய ஆங்குலர் மொமெண்டத்தை வந்து அவர் குவான்டைஸ் பண்ணிட்டார். ஆங்குலர் மொமெண்டம் என்னவாக இருக்கணும்னா NH கட்டாக இருக்க வேண்டும். ஹெச் கட் அப்படிங்கிறது h டிவைடட் பை 2πன்னு அர்த்தம். ஹெச்ங்கிறது பிளாங்க் மாறிலி, அதோடைய வேல்யூ வந்து 6.62 into 10 to the power of மைனஸ், அங்கே ஒரு குழப்பம் வந்துச்சுல எனக்கு, அதான் அது. இங்கே 34 வரும், அங்கே 31 வரும் ஜூல் செகண்ட். ஸோ இதுதான் இந்த ஹெச்சோட வேல்யூ. அப்போ h/2π என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் அதோட ஆங்குலர் மொமெண்டம் ஒரு ஸ்டேபிள் ஆர்பிட்டாக இருந்தால் அதோடைய மதிப்பு L = NH கட். ஃபைன். இங்கே பாருங்கள், அப்போ மியூ எல்லோட வேல்யூ அப்போ என்ன கிடைக்கும்? E/2m இன்ட்டு எல்லாம் இருக்குமா? ஓகே. அப்போ E/2m என்ன இருக்கும்? இன்ட்டு L. வாட் இஸ் யுவர் L? இட் இஸ் NH கட் அல்லது N இன்ட்டு h/2π. இதை சிம்பிளிஃபை பண்ணால் N இன்ட்டு EH divided by 4πm, and this is also again a constant. The EH/4π, ஏன்னா E வந்து எலக்ட்ரான் சார்ஜ், H வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், M வந்து மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். ஒன்ஸ் அகெயின் ஆல் த குவான்டிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், and this constant is called போர் மேக்னட்டான். அந்த எலக்ட்ரானுக்கு ஸ்பெஷலாக போர் வந்து ஒரு பேர் கொடுக்குறாரு. என்ன? என்னோட கண்டிஷனை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணினா என்ன? என்னோட கண்டிஷன், என்னோட ஆர்பிட்டில் நான் ஸ்பெசிஃபை பண்ணுற ஸ்டேபிள் ஆர்பிட்டில் நீ வரணும்னா யூ ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன். யாரெல்லாம் இந்த நிபந்தனையை என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றுகிறார்களோ அந்த எலக்ட்ரான்கள் அந்த நிலைத்தன்மை வாய்ந்த ஆர்பிட்டாலில் வரலாம். அவ்வாறு வந்தால் அந்த எலக்ட்ரானுக்கான பெயர் போர் மேக்னட்டான். ஓகே. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். என்ன சப்ஸ்டிட் பண்ணீங்க? 1.6 into 10 to the power of minus 19, 6.62 into 10 to the power of minus 34 divided by 4 into 3.14 into 9.11 into 10 to the power of minus 31. இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will get 9.24. am I right? 9.24 into 10 to the power of 9.27 into 10 to the power of minus 24. ஸோ வேல்யூஸை கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஏன்னா கஷ்டம் இதை ஒர்க் அவுட் பண்ணி போடுறது லேட் ஆகும். 9.27 into 10 to the power of minus 24 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இட்ஸ் யூனிட் இஸ் வாட்? ஜூல் பர் டெஸ்லா. இட்ஸ் யூனிட் இஸ் ஜூல் பர் டெஸ்லா. அப்போ இந்த போர் மேக்னட்டானுடைய வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம். அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, திஸ் ஆங்குலர் மொமெண்டம், இந்த மேக்னெட்டிக் மொமெண்டோடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா இதை மியூபின்னு சொல்கிறோம். அப்போ n இன்ட்டு மியூபின்னு நமக்கு கிடைக்கிது. n இன்ட்டு மியூபின்னு கிடைக்கிது. டு கெட் த மினிமம் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட், இப்போ நான் என்னை பொறுத்து மாறும் இல்லையா? ஸோ என்னோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா மியூஎல் வேல்யூ வந்து என்ன ஆகிட்டே போகும்? மேக்னெட்டிக் மொமெண்ட்டோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வாட் இஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட்? மியூஎல் மினிமம். அப்போ என்ன அப்படின்னா இதுதான் மினிமம் கண்டிஷன். இது எப்போ அப்படின்னா when n is equal to 1. so that is equal to mu b. so this is since n is equal to 1. ஸோ நீங்கள் n is equal to 1 அப்படின்னு நீங்கள் பிரதியிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச அல்லது சிறும காந்த திருப்புத்திறனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்னா போர் மேக்னட்டான் மதிப்புக்கு
சமமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ 2 பார்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து மின்னோட்டம் தாங்கி செல்லக்கூடிய ஒரு வட்ட வடிவ கம்பிச்சுருள் காந்த இருமுனையாக செயல்படுகிறது. அதனுடைய திருப்புத்திறனை வந்து நம்ம பார்த்தோம், I/A வெக்டர்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானுடைய சுற்றுவட்ட பாதை எடுத்துக்கிறோம். எலக்ட்ரான் அதில் சுற்றி வரும் பொழுது அதனுடைய காந்த இருமுனை திருப்புத்திறன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதனுடைய காந்த திருப்புத்திறன் எப்படி இருக்குன்னா E/2m × L ஆக இருக்கிறது. இங்கே எல்லுங்கிறது ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எலக்ட்ரானுடைய காந்த இருமுனை திருப்புத்திறனையும் அதனுடைய கோண உந்தத்தையும் தொடர்புபடுத்தக்கூடிய இணைக்கக்கூடிய ஒரு சமன்பாடாக இருக்கிறது. இட் கனெக்ட்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வி ஹவ் சீன் 2 இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டிஸ். ஒன் இஸ் கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ, சுழல் காந்த விகிதம் அப்படிங்கிற குவான்டிட்டி என்னென்னு பார்த்துருக்கோம். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டி இஸ் போர் மேக்னட்டான். ஏன் போர் மேக்னட்டான் படிக்கிறோன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போர் மேக்னட்டான் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து அந்த போர் மேக்னட்டானுடைய அந்த வேல்யூ தான் நமக்கு வந்து மினிமம் ஆங்குலர் மொமெண்டம். அதுதான் வந்து ஸ்டேபிள் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் வர்றதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த மினிமம் வேல்யூ வச்சுருக்கு அப்படின்னா இட் இஸ் அலௌடு டு த ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஆர்பிட். இப்போ n = 2ன்னு போட்டால் 2μbன்னு கிடைக்கும். இப்போ யாருக்கெல்லாம் 2μb இருக்கோ 2μb உள்ளவங்களை வந்து என்ன பண்ணலாம், செகண்ட் ஆர்பிட்டில் கொண்டு போய் நம்ம வச்சிடலாம். ஸோ எலக்ட்ரானை எங்கே பிளேஸ் பண்ணுறது, எந்த ஆர்பிட்டில், எந்த ஸ்டேபிள் ஆர்பிட்டில் எலக்ட்ரானை ஃபிக்ஸ் பண்ணுறது, குவான்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். நம்ம தொடர்ந்து வீடியோஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.